வெல்கம் டு ஃப்ரை ரோஸ்ட் பாயில் கிச்சன். இன்றைக்கி எஃப்ஆர்பி கிச்சனில் நம்ம சுவையான ஒயிட் சாஸ் பாஸ்தா எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது செய்ய ஒரு பேன் வச்சு அதில் கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணிக்கிறோம். பட்டர் மெல்ட் ஆனதும் சாப் பண்ணி வச்சுருக்க பூண்டு ஆட் பண்ணிக்கிங்க. இந்த பூண்டு சாட்டை ஆன உடனே 2 ஸ்பூன் மைதா மாவை ஆட் பண்ணிக்கிறோம். இந்த மைதா மாவையும் கொஞ்சம் நல்லா இந்த பட்டரில் சாட்டே பண்ணிடுங்க. கட்டி கட்டி ஆகாமல் சாட்டே பண்ணிவிடுங்க. இந்த ஸ்டேஜில் ஒரு கப்பு பால் ஆட் பண்ணிக்கிங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. இந்த கட்டியெல்லாம் இல்லாமல் கரைச்சிக்கிங்க. பாஸ்தாவை சால்ட்டு போட்டு வேக வச்சுக்கிங்க. அது கூட இந்த லிக்விடுக்கு தேவையான அளவு கொஞ்சம் சால்ட்டை ஆட் பண்ணிக்கிங்க. காரத்துக்கு தேவையான அளவுக்கு 1 ஸ்பூன் பெப்பர் ஆட் பண்ணிக்கிங்க. 1 ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கிங்க. ஃப்ளேவர் வேணும்னா நீங்கள் கொஞ்சம் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வேக வச்சு எடுத்து வச்சுருக்க பாஸ்தாவை ஆட் பண்ணிக்கிறோம். இதில் நல்லா போட்ட பாஸ்தாவை சேர்த்து மிக்ஸ் பண்ணிங்கன்னா சுவையான பாஸ்தா ரெடி. இது மேலே சீஸ் ஆட் பண்ணிக்கிங்க துருவி. அப்போ நல்லா சீஸியாக இன்னும் க்ரீமியாக நல்லாயிருக்கும். அப்படி சப்போஸ் நம்மக்கிட்ட சீஸ் இல்லைன்னா ஃப்ரெஷ் க்ரீம் கூட ஆட் பண்ணிக்கலாம். டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு தேவையான ப்ரோட்டீன் எல்லாமே கிடைக்கும். இது கூட நம்ம வெஜிடபிள்ஸ் வேணால் கூட ஆட் பண்ணிக்கலாம். கார்ன், கேரட், ஆனியன், கேப்சிகம் எல்லாம் சேர்த்துக்கலாம். ஆனால் நாங்கள் இன்றைக்கி ப்ளைன் ஒயிட் சாஸ் பாஸ்தா பண்ணியிருக்கோம். நல்லா சீஸியாக எங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் அந்த மாதிரி செஞ்சால் இன்னும் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். அதுவும் உடம்புக்கு ரொம்ப நல்லது. சுவையான ஒயிட் சாஸ் பாஸ்தா ரெடி. ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நீங்களும் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ.